ஹலோ மக்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒருத்தர் வந்து கமெண்டில் போட்டிருந்தாரு, போன வீடியோத்துக்கு முந்தின வீடியோவில் இந்த மாதிரி வண்டியை காட்டுங்க, வெறும் உங்கள் ஹேண்டில் பாரும் ரோடு மட்டும் காட்டுறீங்க அப்படின்னாங்க. அதனால் லைட்டாக வண்டியும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கை வந்து இந்த பேக் பிரேக்கோட லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வந்துடுச்சு போல், இதை மாட்டணும். இதுக்காக பெர்மனெண்ட் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடிக்குது, ஏன்னா நம்ம வண்டி அதிக வைப்ரேஷனில். ஓகே, அதிக வைப்ரேஷன் இருக்கனால இந்த இது வந்து அடிக்கடி அவுந்துருது. ஹாய். கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்ம கேமரா ஆங்கிள் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கமெண்ட்டுக்கு. அவர் தான் வந்து வண்டியும் கொஞ்சம் காட்டுங்க, டைரெக்டாக வந்து அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓட்டாதீங்க அப்படின்னாரு. ஸோ வண்டியும் நம்ம லைட்டாக காட்டுவோம் நம்ம வீடியோஸில் இனிமேட்டு. நான் போன வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,390 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. இப்போ கிலோமீட்டர் ஓடினது பார்த்தீங்கன்னா 10,813. 400 கிலோமீட்டர் தாண்டியே ஓடிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டேங்க் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு. நம்ம கவர்னரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஓல்டு சைலன்சர், அதாவது ஓப்பன் கோர் சைலன்சரும் போட்டிருக்கோம். ஸோ இதனால் வந்து என்ன மைலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீசலு டேங்க் ஃபுல்லு டீசல். போதும் போன வாட்டி மாதிரி போட்டோம். 7 லிட்டர் கரெக்டாக இருக்குங்க. போன வாட்டி எவ்வளோ போட்டனோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த வாட்டியும் போட்டிருக்கேன். சைட் ஸ்டாண்ட் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். போன வாட்டி அதே தான் பண்ணேன், இந்த வாட்டி அதே தான். பத்தாயிரத்தி 14 மைனஸ் 10,390, 424 டிவைடட் பை 7. பா, என்னங்க 60 கொடுக்குதுங்க. வாவ், 60 கொடுத்துருக்குங்க. போன வாட்டி 53.5 தான் கொடுத்தது. அது பழைய சைலன்சரும் கவர்னரும் ஓப்பனில், ஃபுல் ஓப்பனு. இப்போ 7 கிலோமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த 400 கிலோமீட்டர் நம்ம வந்து அந்த டபுள் கோர் சைலன்சர் போட்டு ஓட்ட போகிறோம். எத்தனைங்க, நான் ரொம்ப ஒன்றும் ஸ்லோவாக, ஃபாஸ்ட், என்ன சொல்கிறது, ரொம்ப ஒன்றும் ஸ்லோவாலாம் ஓட்டவே இல்லைங்க. சில இடத்துலலாம் வந்து நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போனேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு, சீரியஸாகவே. 60, வெரி நைஸ். ஓகே,
60 வந்து இந்த 5 ஹெச்பிக்கு கம்மி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 60 வந்து எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, இதாங்க மைலேஜ் நம்ம கால்குலேட் பண்ணது. ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 விஷயம் நம்ம மாற்றிருக்கோம். போன வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணதுலேருந்து நம்ம வந்து கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மோக்கு கம்மியாக தான் வருது. அது நீங்கள் ஏற்கனவே நான் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் எப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்மோக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் கோர் சைலன்சரையும் போட்டோம். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் கோர் சைலன்சர் போட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தாங்க இந்த வண்டியோட ஹாப்பி பர்த்டே வண்டி. இந்த வண்டிக்கு வந்து எந்த பேரும் வைக்கல, டீசல் புல்லட்னே வச்சிருக்கலாமே, அதுவே ஒரு யூனிக்கான நேம் தானே. நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த பேர் அது, டீசல் புல்லட்டு. ஹாப்பி பர்த்டே வண்டி, அதனால வண்டிக்கு வந்து ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. வயிறு நிரப்பியாச்சு, நல்லா சாப்பிடு. இந்த சைட் பாக்ஸ் பார்த்தீங்களா இந்த வண்டியில் லைட்டாக ஆடுது. ஐயோ, இந்த கார் பார்த்தீங்களா பார்க்காம வந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் நிறைய பேர் வராங்க, இந்த கார் பார்க்காம திரும்பிட்டாரு. ஏன்னா அவசரத்தில் போகிறாங்க. மணி 10 மணி ஆகுதுங்க. அதான் எல்லாம் ஆஃபீஸ்க்காக லேட்டாக போகிறாங்களா என்னன்னு தெரில. யூஸ்வலாக 10 மணிக்கு போயிருக்கணும். சிலவங்க இப்போவும் கிளம்பி போகிறாங்க. சிக்னல் போட்டாங்க. லைட்டாக இந்த வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக திரும்பி இருக்கு. ஸோ அதையும் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் சர்வீஸில் அதை ரெடி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது, செயின் க்ளீன் பண்ணும்போது அந்த செயின் லூப் ஏதோ ஒன்று பண்ணலை. அப்போது வந்து வண்டியை கியர்லேயே வந்து அப்படியே வண்டியை ஸ்டாண்ட் அவுட்டு கீழே இறக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு செவரில் போய் இடிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. அந்த டபுள் கோர் சைலன்சரை போட்டுட்டு எவ்வளோ தான் மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம் இதே செட்டிங்ஸில். இந்த கேமரா வீடியோ வேறு உங்களுக்கு காட்டணுங்க, அது வேறு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. டைம் தான் இல்லை. இது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் எங்கே போகிறேனோ வந்து மாட்டிகிட்டு நான் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப டெக்னிக்கலாகவும் நம்மளால் பேச முடியாது. நேற்று ஈவினிங் நான் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு இருந்தேன், நம்ம டீசல் ப்ராடக்டில் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அப்பே ஆட்டோ இருக்கும்ல, டீசல் ஆட்டோ, நம்ம இன்ஜின் தான். அவர் ஒரு சிக்னல் மாதிரி ஒரு இடத்துல நின்றுருந்தோம். அப்போ வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னடா இந்த வண்டி நம்ம வண்டி மாதிரியே சத்தம் போடுதே அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இன்ஜின்லாம் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் எதுவும் பேசிக்கல. நாங்கள் 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டோம். அப்படியே புரிஞ்சிடும்ல ரெண்டுமே ஒரே என்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேற்று ஒரு விஷயம் நடந்தது. சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. தாம்பரம் சானட்டோரியம் வந்துட்டோம். இன்றைக்கே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அந்த கொஞ்சம் டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ புதுசாக கவர்மெண்ட் பில்டிங்கே கட்டுறாங்க போல். ஓ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, செஸ்ட் மெடிசின் ஹாஸ்பிட்டலு. சூப்பர். இது வந்து நம்ம புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கணும். நல்லா இருக்குல்ல, மாவட்ட தலைமை மருத்துவமனை தாம்பரம்.
இந்த ஹெல்மெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட, ஒரு 1 கிலோ 600 கிராம். எல்லா காஸ்ட்லியான ஹெல்மெட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. சேஃப்டிக்காக என்னன்னு தெரில, ஆனால் நம்மளுக்கு வந்து மண்டை நல்லா வலிக்குது. அது நல்லா தெரியுது வெயிட்டை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேர்டு, ஏர் அந்த மாதிரி ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கேமரா இல்லாமல் யூஸ் பண்ணும்போது. அது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது சுத்தமாக. குட்ஸ் ட்ரெயின் போகுது, மேலே ஹெலிகாப்டரும் போகுது. இங்கே குட்ஸ் ட்ரெயின் போகுது. ரெண்டும் ஒரே டைம் நல்லா இருக்குல்ல. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் மதன்.